Uterus related issues like dysmenorrhea, menorrhagia, oligomenorrhea, amenorrhea, irregular period, அதே மாதிரி தைராய்டு ஆட்களும் சரி, நீங்க போடுறது எல்லாமே வந்துட்டு ஹார்மோன் டேப்லெட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க உறுப்பை நீ வேலை செய்யாத, நீ ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸை நான் வந்துட்டு மாத்திரையாவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் ரிலீஃபுக்கு கூட வேண்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட கிளாண்டுக்கும் உங்களோட யூட்ரஸ்க்கும் வெளியே இருந்தே நம்ம பண்ற வேலையை தான் ஒரு மாத்திரை பண்ணுதே, அப்புறம் எதுக்கு நம்ம பண்ணணும்னு லைட்டா பழக்கி விட்டுட்டீங்கன்னா இது மொத்தமாவே வேலை செய்யறத நிறுத்திடும். ஸோ தானாகவே தைராய்டு வந்துட்டு அதோட ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் யூட்ரஸ் வந்துட்டு அதோட ஹார்மோன்ஸ் அழகாக மந்த்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பேசிக்காக என்ன பண்ணணும், நல்லதாக சாப்பிடணும், நிறைய உடல் உழைப்பு வேணும். நான் வந்துட்டு வீட்டு வேலைலாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னா பத்தவே பத்தாது, எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு 10 பிள்ளைங்க மாதிரி பெற்று போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அவ்வளோ ஒர்க் அவுட் வந்துட்டு நம்ம வயிற்று பகுதிக்கு மட்டுமே இருந்தது. நம்ம வந்துட்டு செடன்ட்ரியாக தானே இருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம தைராய்டு கிளாண்டும் உங்களோட கர்ப்பப்பையும் அதோட வேலையை அதுவே பண்ணுறதுக்கு வழி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.